பார்த்தா ஓடவா விடுறாங்க. மக்களே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம போர்த்தொழில் ஃபேமஸ் டைரக்டர் விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் தனுஷ் சார் நடித்து வெளிவந்துருக்கிற கரா படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? வா போகலாம். உள்ள வெளியே ஒரு பெரிய திருட்டு வழக்கில் அரெஸ்ட் ஆகி போலீஸ்லேருந்து தப்பிச்ச கரசாமி நம்ம தனுஷ் ரேணிகுண்டா பக்கத்தில் தலைமறைவாக இருக்கார். கூடவே அவரோட காதல் மனைவி ஷெல்லி, அதாவது நம்ம மமிதா பைஜுவும் சேர்ந்து இவரோட அங்கே ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்குறாங்க. திடீர்னு இவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய பணத்தேவை வருது. வேறு வழியே இல்லாமல் 16 வருஷமாக சந்திக்காத தன்னோட அப்பாவை பார்த்து பூர்வீக நிலத்தை பங்கு கேட்கலான்னு ராமநாதபுரத்துக்கு போகிறாரு தனுஷ். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது, அவங்க அப்பா நிலத்தை மட்டும் இல்லாமல் ஊர்க்காரங்க பல பேரோட லேண்டை டிராக்டர் வாங்க பணம் தரோன்னு சொல்லி ஒரு ப்ரைவேட் பேங்க் அடக வைக்க வச்சுருக்காங்கன்னு. இதுக்கப்புறம் அந்த நிலத்துக்காக தனுஷ் பண்ணுற விஷயங்கள் தான் கரை. என் பேரு கரசாமி, என்ன கரைன்னு கூப்பிடுவாங்க. படத்தோட டைரக்டர் விக்னேஷ் ராஜா நிறைய இன்டர்வியூவில் சொன்னார், இந்த படத்தில் கேரக்டர்ஸோட லுக்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இதுக்கு முன்னாடி பார்க்காத தளத்தில் இருக்குன்னு. சொன்ன மாதிரியே ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் சிறப்பாக இருந்துச்சு. தனுஷ் சார் சொல்லவே வேணாம், எப்பயும் போல் பிரிச்சிட்டாரு. சுராஜ் சாருக்கு தமிழில் இதுக்கு முன்னாடி அவர் நடித்த படங்களை விட இதில் நல்ல ப்ராமினெண்ட்டான ரோல் சூப்பராக பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் கே.எஸ். ரவிக்குமார் சார், கருணா சார், மமிதா, எம்.எஸ். பாஸ்கர் சார். எம்.எஸ். பாஸ்கர் இருந்தாரா படத்தில்? அப்படி தான் நானும் யோசித்தேன். இந்த சீனில் வர்றது அவர் தான். அவர் வர்ற இந்த சீன் படத்தில் என்னை ரொம்பவே யோசிக்க வச்சுச்சு. படம் பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்படி எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் படத்துக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்கு. படத்தோட ஹைலைட்டே இன்ட்ரோலுக்கு முன்னாடி வர்ற அந்த பேங்க் ராபரி சீன் தான். போர்த்தொழில் படத்தில் அந்த ரயில்வே லெவல் கிராசிங் கிட்ட ஒரு சீக்வன்ஸ் வரும். கிட்டத்தட்ட அதே மாதிரி அதை விட பயங்கரமான சீன் சீட் எட்ஜில் உட்கார வச்சுருந்தாங்க. அப்புறம் படம் ஃபுல்லாக சின்ன சின்ன எலமெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. முக்கியமாக செகண்ட் ஹாஃபில் ஒரு கல்ட்டு கிளாசிக் படத்தோட ரெஃபரன்ஸ் வரும். தேட்டரில் எல்லாருமே அந்த இடத்துல என்ஜாய் பண்ணாங்க. படத்தோட செகண்ட் ஹாஃபில் இருக்கிற டீவியேஷன்ஸை சரி பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக கிரிப்பிங்காக பண்ணியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். பட் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய படம் தான். ஸோ படத்தை பற்றின உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்னென்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். மீண்டுமா? நன்றி நன்றி நன்றி.